பாமகவுடைய விழாவுக்கு நீங்க சொன்னீங்க அழைப்புதல் வந்தா நான் கண்டிப்பா போய் மேடையில் ஏறுவேன், அங்கிருந்து தான் தாய் வீட்டுல இருந்தா வெளில வந்தாங்க. இப்போ அழைப்புதல் வந்திருக்கா? ஒருவேளை கூட்டணி அழைப்பு ஏதாவது வருமா? அதில் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. வாழ்த்து அந்த மடலுக்கு மடலுக்கு வந்து வாழ்த்து அனுப்பியிருக்கேன். மறுபடியும் மாநாட்டு அன்னைக்கு ஒரு வாழ்த்து போடுவேன். வான்னு சொன்னா போவேன், எங்க ஐயா கூப்பிட்டா போவேன். இதுல என்ன இருக்கு? அதில் அப்படியே எடுத்துக்கிற கூடாது, அப்படி கட்டமைக்க கூடாது, அது தவறு. நம்ம ஆட்சியினுடைய பாதுகாப்புல இருந்த பழகினம் அது. ஒரு தீவிரவாதி ஊடுருவிட்டான்னு சொல்றதே தோல்விதானே. ஊடுருவும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அப்படின்னா, திருடனை விரட்டி பிடிக்கவா, வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா, திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? நீங்க சொல்லுங்க. இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு, 3 படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு, இப்ப நடந்திருக்கு. இதை ஒரு மதத்தின் மீது பழியப்படுவது எப்படி? நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம், நம்மளுடைய குறைபாடு. அது தடுத்திருக்க முடியும்ல. அப்ப திடீர்னு இதை இவ்வளவு தூரம் விட்டுட்டு இப்ப திடீர்னு ஒரு மதத்தின் மீது பழிய சுமத்துறத ஏற்க முடியாது. எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை, எந்த மதத்தில் இல்லை. எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம், ஈராக் மேல போர் தொடு தெளிச்சது கிறிஸ்துவ தீவிரவாதம். ஒன்னொன்னே பாருங்களேன், எந்த இடத்துல குஜராத்தில் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம்? திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்தா ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போறத அதை ஏற்க முடியாது. அது சரியானது இல்லை. இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் சூழல் சூழல் இருக்கு. இந்தியா போர் மூலமாக தீர்வு நினைக்கிறீங்களா? சீனாவோட தான் நம்மளை அச்சுறுத்துது. அருணாச்சல பிரதேசம் என்னதுங்குது போர் தொடுப்பில்ல. ஏன்னா அவன் பெரிய நாடு, ராணுவத்துல வலிமையா இருக்கான். இவன் உங்க மகன், நீங்க பெத்து போட்ட பிள்ளை. பாகிஸ்தான் சின்ன நாடு, உடனே மிரட்டுறீங்க அவனை.